விட்டமின்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். ஆனா அந்த விட்டமின்ஸ் எடுத்துக்கிறனால நம்ம நிறைய பேருக்கு பலனே இருக்கிறது இல்ல. அது ஏன்னு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுற விட்டமின்ஸை பாடி நல்லா அப்சர்வ் பண்ணணும்னா அது கூட இன்னொரு மினரல் சேர்த்து சாப்பிடணும். அது என்னன்னு தெரியுமா? அயன் மாத்திரைகள் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டாலும் சில பேரு ஹீமோகுளோபின் அதிகமாகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? விட்டமின் டி இல்லாம கால்சியத்தை எடுத்துக்கும் பொழுது அது நம்மளோட உடம்புல இருந்து கழிவுகளா வெளியே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபோலேட்டும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறதுனால உங்க நரம்பு மண்டலம் வலுப்பெறுவதோடு சிகப்பு ரத்த அணுக்களும் அதிகமாகும். சரியான நேரத்துல சரியான காம்பினேஷன்ல சரியான அளவுல கூட எடுத்துக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் உடம்பு உண்மையிலேயே பலனடையும். வணக்கம், யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம விட்டமின்ஸ் பத்தி பார்க்க போறோம். விட்டமின்ஸை சேர்த்து சரியா எடுத்துக்கல அப்படின்னா அதனால எந்த பயனும் இல்லை. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம். விட்டமின்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். ஆனா அந்த விட்டமின்ஸ் எடுத்துக்கிறனால நம்ம நிறைய பேருக்கு பலனே இருக்கிறது இல்லை. அது ஏன்னு தெரியுமா? எந்தெந்த விட்டமின்ஸை எந்தெந்த விட்டமின்ஸோட சேர்த்து சாப்பிடலாம், எதோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒரு விட்டமின் நம்ம எடுத்துக்கிறப்போ அதோட சேர்த்து இன்னொரு விட்டமின் எடுத்துக்கணும். அப்பதான் அப்சர்ப்ஷன் கரெக்டா இருக்கும். அது என்னென்ன விட்டமின் தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுற விட்டமின்ஸை பாடி நல்லா அப்சர்வ் பண்ணணும்னா அது கூட இன்னொரு மினரல் சேர்த்து சாப்பிடணும். அது என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லாருமே விட்டமின் மாத்திரைகள், சப்ளிமெண்ட்ஸ், கேப்சியூல் அந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு இருக்கோம். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம எல்லா விட்டமின்ஸையும் கலந்து சாப்பிடுறதுனால அது எந்த பலனுமே நமக்கு அளிக்கிறது கிடையாது. சில விட்டமின்ஸ் நண்பர்கள், சில விட்டமின்ஸ் எதிரிகள். இது எல்லாத்தையுமே நம்ம எந்தெந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை சரியா எடுத்துக்கலன்னா நம்மளோட நேரம் வீணாயிடும், நம்மளோட பணம் வீணாயிடும், ஏன் சில சமயம் நம்மளோட உடல் பாதிப்பு அடையறதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்கு. விட்டமின் டி பிளஸ் மெக்னீசியம். நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் அது பலனே தரலன்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா விட்டமின் டி வேலை செய்யறதுக்கு மெக்னீசியம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மெக்னீசியம் இல்லாம விட்டமின் டி ஆக்டிவேட் ஆகாது. அதாவது லைட் இருக்கு ஆனா அதுல கரண்ட் இல்லை, அந்த மாதிரி தான். இப்ப நீங்க விட்டமின் டியும் மெக்னீசியத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறதுனால எலும்பு வலிமை அடையும். அதே போல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இன்னொன்னு உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அடுத்து அயன் பிளஸ் விட்டமின் சி. அயன் மாத்திரைகள் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டாலும் சில பேரு ஹீமோகுளோபின் அதிகமாகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? விட்டமின் சி இல்லாம அயன் அப்சர்ப்ஷன் ஆகாது. இப்ப நம்ம இரும்பு சத்தும் விட்டமின் சியை பத்தியும் பார்க்கலாம். இரும்பு சத்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் நிறைய பேரு ஹீமோகுளோபின் உடம்புல ஏறவே இல்லைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? விட்டமின் சி இல்லாம இரும்பு சத்து சரியான முறையில நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகாது. அயனை விட்டமின் சியோட நம்ம சேர்த்து எடுத்துக்கிறதுனால ரத்தத்துல ஹீமோகுளோபினோட எண்ணிக்கை அதிகமாகிறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு உடல் சோர்வு இல்லாம உடல் சுறுசுறுப்பா இருக்கும். அயன் மாத்திரை சாப்பிட்டதுக்கு பிறகு விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிற நெல்லிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சை பழ ஜூஸ் இது மாதிரி கூட சாப்பிடலாம். அதுலயும் நல்ல அப்சர்ப்ஷன் கிடைக்கும். அடுத்து கால்சியம் அண்ட் விட்டமின் டியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? கால்சியம் மட்டும் எடுத்தா போதாது. கால்சியமை நம்ம எலும்புக்கு கொண்டு போறதே விட்டமின் டி தான். விட்டமின் டி இல்லாம கால்சியத்தை எடுத்துக்கும் பொழுது அது நம்மளோட உடம்புல இருந்து கழிவுகளா வெளியே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கால்சியம் பிளஸ் விட்டமின் டி சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு பல் ஆரோக்கியம் இருக்கும், எலும்புகள் வலிமையா இருக்கும், மூட்டு வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இப்போ விட்டமின் B12 பிளஸ் ஃபோலேட்டை பத்தி சொல்ல போறேன். அது முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. விட்டமின் B12 பிளஸ் ஃபோலேட்டை நம்ம சேர்த்து எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னா, உடல் சோர்வு, மறதி, நரம்பு பலவீனம், இரத்த சோகை இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது B12 பிளஸ் ஃபோலேட்டோட சத்து குறைபாடா இருக்கலாம். விட்டமின் B12 ஃபோலேட்டும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறதுனால உங்க நரம்பு மண்டலம் வலுப்பெறுவதோடு சிகப்பு ரத்த அணுக்களும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். அதனால விட்டமின் B12 மற்றும் ஃபோலேட்டை சேர்த்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ நேரம் எந்தெந்த விட்டமின்ஸை சேர்த்து எடுத்தா என்ன பலன்னு பார்த்தோம். இப்ப எந்தெந்த விட்டமின்ஸை சேர்த்து எடுக்க கூடாதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அயன் மற்றும் கால்சியம். அயன் மற்றும் கால்சியத்தை சேர்த்து எடுத்தோம்னா கால்சியம் அயனோட அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணிடும். அயனை காலையிலையும் கால்சியத்தை இரவுலையும் தான் எடுக்கணும். குறைஞ்சது 2 மணி நேரமாவது இந்த 2 எடுக்கிறதுக்கு இடைவெளி இருக்கணும். ஜிங்க் மற்றும் காப்பர். ஜிங்க் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா காப்பர் அப்சர்வ் ஆகாது.
காப்பர் அதிகமா எடுத்தோம்னா ஜிங்க் அதிகமா அப்சர்வ் ஆகாது. இது ரெண்டும் ஒரே பாதையை பகிர்றதுனால இது ரெண்டுக்கும் நடுவுல கண்டிப்பா இடைவெளி இருக்கணும். ஜிங்க் மற்றும் காப்பர். ஜிங்க் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா காப்பர் அப்சர்வ் ஆகாது. அதே மாதிரி காப்பர் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிங்க் அப்சர்வ் ஆகாது. ஜிங்க் மற்றும் காப்பரை ஏன் சேர்த்து எடுத்துக்க கூடாதுன்னு தெரியுமா? ஜிங்க் நம்ம உடம்புல ஒரு விதமான புரதத்தை உருவாக்குது. அந்த புரதத்தை காப்பர் நம்ம ரத்தத்துல கலக்க விடாம தடுக்கிறதுனால தான் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றோம். இது ரெண்டையும் நம்ம ஒன்னா சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா ரத்த சோகை, நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதை ரெண்டையும் எடுத்துக்கிறதுக்கு ஒரு இடைவெளி கண்டிப்பா தேவை. மெக்னீசியம் பிளஸ் ஹை டோசேஜ் ஜிங்க் இதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஸ்டமக் அப்செட் மட்டும் ஆகிறது இல்லாம ஒன்னு செய்ய வேண்டிய வேலையை இன்னொன்னு செய்ய விடாம தடுத்துரும். மெக்னீசியம் பிளஸ் ஹை டோசேஜ் ஜிங்க் இது ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டமக் அப்செட் மட்டும் ஆகிறது இல்லாம உன்னோட வேலையை இன்னொன்னு செய்ய விடாம தடுத்துரும். அதனாலையும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நேரம் எப்படி விட்டமின்ஸ் எடுத்துக்கலாம், எப்படிலாம் விட்டமின்ஸ் எடுக்க கூடாதுன்னு பார்த்தோம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எந்த நேரத்துல எந்தெந்த விட்டமின்ஸ் எடுக்கணும்னு இருக்கு. எந்த நேரத்துல எந்த விட்டமின் எடுக்கணுமோ அந்த விட்டமினை கரெக்டா எடுத்தோம், காம்பினேஷனா எடுத்தோம் அப்படின்னம்னா தான் அதோட பலன் ரொம்ப நல்லா இருக்கும். விட்டமின் ஏ, விட்டமின் டி, இ, அப்புறமா கே இதை சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கணும். அதே மாதிரி விட்டமின் பி அண்ட் சியை சாப்பாட்டுக்கு முன்னாடி காலையில லைட் ஃபுட்டோட கூட எடுத்துக்கலாம். இதுல அயன் அண்ட் கால்சியம் இருக்கு அப்படின்னா அதை ரெண்டுமே கொஞ்சம் இடைவேளை விட்டு எடுக்க வேண்டியது இருக்கும். இப்ப விட்டமின் எடுத்தா மட்டும் போதும் இல்ல, சரியான நேரத்துல, சரியான காம்பினேஷன்ல, சரியான அளவுல கூட எடுத்துக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் உடம்பு உண்மையிலேயே பலனடையும். இந்த வீடியோல நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன் பெறுவாங்க. நன்றி.